சின்ன குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. இப்போ வேற ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சீசனுக்கு ஏற்ற மாங்காய் புட்டிங் தான் செய்ய போறோம். ஆமாங்க, இப்போ மாம்பழ சீசனா இருக்கு. இந்த டைம்ல நான் சொல்லி கொடுக்குற இதே மெத்தட்ல நீங்க மேங்கோ புட்டிங் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். இதுக்கு நம்ம போடக்கூடிய பொருட்களும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இந்த மேங்கோ புட்டிங் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு நான் செந்தூர மாம்பழம் 3 எடுத்திருக்கேங்க. நல்லா பழமா இருக்கிறதா எடுத்துக்கணும், அதுதான் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். செந்தூர பழமே எடுக்கணும்னு கிடையாது, மற்ற டைப் ஆஃப் மேங்கோவிலையும் இது செய்யலாம். அதாவது இனிப்பா இருக்கிற மாம்பழமா இருக்கணும். இப்போ இந்த மாம்பழத்தை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேங்கோவை கட் பண்ணி உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்துக்கலாங்க. உள்ள இருக்கிற சதையை அப்படியே ஸ்பூனால எடுத்துடுறேங்க. கத்தியில் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்தால் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், அதாவது ரொம்ப புளிக்காது. இதே மாதிரி மீதி இருக்கிற பழத்தையும் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் மாம்பழம் வந்திருக்குங்க. இப்போ இதே கப்லேயே மீதி அளவும் நம்ம எடுத்துக்கணும். நான் வீட்டில் இருக்கிற சாதா ஒரு கிண்ணத்துல தான் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா எந்த கிண்ணத்துல மாங்காய் அளவு எடுக்கிறோமோ அதே கிண்ணத்துல தான் மற்ற அளவும் எடுக்கணும். நீங்கள் இதை விட சின்ன கிண்ணமாக வேணாலும் எடுக்கலாம், பெரிய கிண்ணமாக வேணாலும் எடுக்கலாம். இப்போ இந்த மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச எல்லா மாம்பழத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதே கிண்ணத்துலேயே 1/2 கிண்ணம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இனிப்பு நீங்கள் கூடி குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் போட்டுக்கலாங்க. இந்த மாங்காய் அளந்த கிண்ணத்திலே 1/2 கிண்ணம் பால் அளந்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிருக்கிற பால் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அப்படியே இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கு 5 டீஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது பால் ஊற்றி கரைச்சிக்கலாங்க. இந்த கப்பில் தான் 1 கப் நம்ம மாங்காய் எடுத்தோம். இதே கப்லேயே 1/2 கப் பால் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதிலே ஊற்றிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டா போதுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மேங்கோ புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. அரைச்ச விழுதை இதில் ஊற்றிடலாங்க. அடுப்பணல் கம்மியாக வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நல்லா சூடேறிட்டு அப்படியே லேசாக கொதி வருங்க. அது வரைக்கும் விடாமல் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து கொடுங்க. பாருங்கள், இந்த ஓரமாக அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது இல்லை? இந்த டைமில் ஒரு சிட்டிகை உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. உப்பு போடும் போதும் அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றுங்க. அப்படியே கிளறிக்கிட்டே ஊற்றணும், விடாமல் கிளறணும், இல்லைன்னா அப்படியே கட்டி தட்டிடும். அடுப்பணல் இப்போ கம்மியாக தான் இருக்கணும். முன்ன இருந்ததை விட நல்லா கட்டியாகும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை நல்லா கொஞ்சமாக தூக்கி விடுங்க. அப்படியே விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் பாருங்கள். ஸ்வீட் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் கூட போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போடலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது உடனே வேற ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாங்க. நீங்கள் ட்ரேவில் தான் ஊற்றணும்னு கிடையாது, சாதாரணமாக வீட்டில் வச்சுருக்கிற அகலமான கிண்ணத்தில் கூட இதே மாதிரியே செய்யலாம். இப்போ ட்ரேவை ஒரு தடவை தட்டி கொடுங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. 2 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க.
ஏன்னா உடனே கமுத்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், நமக்கு ஷேப்பாக வராது. நான் இப்போ 2 நிமிஷம் கழித்து உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக இங்கே பாருங்கள் இப்படி பண்ணி கொடுங்க. இது அப்படியே இப்போ நீங்கள் கையில் எடுத்தாலே வந்துடும், இல்லை பிளேட்டில் வேணாலும் கமுத்துக்கலாம். லேசாக அப்படியே கேப் இருக்குல்ல, நான் இப்படி வச்சிட்றேன் கையை, அவ்வளோதான். அழகுக்காக அப்படியே இதில் புதினா தலை ஒன்று வச்சிடலாங்க. சூப்பராக நம்ம மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வா, இப்படி இருக்கணுங்க. சும்மா வாயில் வச்ச வண்ணா கரையும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுகள். அது மட்டும் கிடையாது, மாம்பழம் எடுக்கும் போது நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுக்கணும், அப்போ தான் சுவை நல்லா இருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மேலே பாருங்க, வெடிப்பு கிடையாது. அதே மாதிரி பிரிஞ்சு தனியாக போல அப்படியே அல்வா மாதிரி நிற்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி செய்யறது, பட் பயங்கர டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி உங்களுக்கு காட்டணும், நீங்கள் செஞ்சாலும் இதே மாதிரியே இருக்கும். என்னடாப்பா இவங்க செஞ்சால் மட்டும் பார்க்க அழகாக இருக்கு, ஆனால் நாம் செஞ்சால் இந்த மாதிரி இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. ஸோ நான் சொன்ன பொருட்களை நான் சொன்ன அளவுகளோடு போட்டால் மட்டும் போதும், செம்ம அஸ்தலாக வரும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இந்த வெயிலுக்கு அப்படியே குளுமையாக சாப்பிட்டா சொல்லணுமா என்ன, அவ்வளோ இதமாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்க. சாப்பிடலாம். வா, சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நிஜமாக சொல்கிறேன், நான் சொன்ன அளவு தான், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. இப்போ வேற ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. இனிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நான் சொன்னேன் செந்தூர பழத்தில் தான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு, நிஜமா சொல்றேன், அந்த செந்தூர பழத்தோட நல்ல வாசனை தெரியுது. சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. இப்போ வேற ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. ஸோ இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். நல்லா வெயில் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஃபேஸ்புக்லயும் நம்ம பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.